ஹாய். டெய்லி பிளானிங். நம்ம போர்டு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஏதாச்சும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் சரி, இந்த டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், நம்மளோட 1 வீக்கை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், அண்ட் ஆல்சோ நம்மளோட ஒன் மந்த்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒரு இட்ஸ் அன் ஆர்ட். அதை வந்து நம்மளே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய டைம் கேட்டிருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு டேக்கு நான் டைம் டேபிள் கொடுங்க, எனக்கு ஒரு 1 வீக் வந்து டைம் டேபிள் கொடுங்க, ஒரு 1 மந்த் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோட 1 இயரை வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணி நான் ப்ரிப்ரேஷன் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி நீங்கள் கேட்டிருந்துருக்கீங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும். மோரோவர் இதே மாதிரியான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டைம் டேபிள், பெர் டே டைம் டேபிள், பெர் வீக் டைம் டேபிள், பெர் மந்த் டைம் டேபிள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதிலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, யாரோ ஒருத்தவங்க போட்ட டைம் டேபிளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான டைம் இருக்கும், உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி டைம் அலோகேட் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்களே உங்களோட டைம் டேபிளை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ மோரோவர் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாட் ஆல்சோ நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஸ்பீடாக கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கோட சூடான விஷயம் என்னென்னா, ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஜைலத்துலேருந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சோட அட்வான்டேஜ் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒரு நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு அவங்களால இந்த டைம் வந்து அவங்களால சீட் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்னொரு இயருக்கு வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான பேட்சாக இருக்கும். இந்த பேட்சோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறேன், அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்ச் வந்து அந்த பேர் சொல்கிற மாதிரினா பயங்கரமாக ஸ்பீடாக போகும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு 30 மாடியூல்ஸில் ஃபுல்லாமே ஒரு 30 மாடியூல்ஸ்க்குள்ளே உங்களோட நீட் சிலபஸை ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். இந்த பைப்பில் இருக்கலாம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஆள். ஓகேங்களா? இந்த நீட் ப்ரிப்பரேஷன்லேயும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள். அதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் இருக்கும். பர்சனலைஸ்டு மென்டர், இது வந்து நிறைய நமக்கு இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, பர்சனலைஸ்டு மென்டர்ஸ் இருக்கும், அண்ட் ஏஐ குரூ இருக்கும், அண்டு கிரேட் இண்டியன் பேட்டில். நம்ம என்ன தான் படித்தாலும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஒரு 5 மாடியூல்ஸுக்குமே நமக்கு ஒரு கிரேட் இண்டியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் தான். அது ஒரு எக்ஸாம் தான். லைக் வந்து உங்களோட சாப்டர் வைஸாக இருக்குல்ல, அதே மாதிரி இந்த கிரேட் இண்டியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாடியூல்ஸ்க்கு ஒரு தாட்டி வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் இண்டியன் பேட்டில் நடக்கும். அந்த எக்ஸாமும் அவங்களால அப்பியர் ஆக முடியும். அண்ட் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். எப்போ வித்தின் திஸ் இந்த ஒரு 8500க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ப்ளஸ் வந்து எனக்கு டேபு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபீஸ் எப்படி இருக்க போதும், லெஸ் தென் 25,000 தான் இருக்க போகுது. ஸோ என்னோட டேப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டேப்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 35,000 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாங்கினேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் கொடுக்குற அளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ தட் ஓகே தான். ஓகே, வித் டேபு வித் மெட்டீரியல்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், ஆன்லைன் பேட்ச். ஸோ இந்த ஆன்லைன் பேட்சை பொறுத்தளவுக்கு நமக்கு இதுதான். பட் ஆஃப்லைன் பேட்சும் இங்கே இருக்குது. ஆஃப்லைன் பேட்ச் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஓவராலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குது, லெஸ் தென் 30,000 தான். விச் மீன்ஸ் 29,500 தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அமௌண்ட்டே இருக்குது. ஆஃப்லைன் ஃபீஸ் அமௌண்ட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதை தாண்டி எனக்கு வந்து என்னால் இந்த 30,000 என்னால் மொத்தமாக பே பண்ண முடியாது, என்னால் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட கன்சர்ன்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களை வந்து இவங்க கைட் பண்ணுவாங்க. மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட டேப்ஸ். உங்களோட டேப்ஸ் வந்து என்னது, ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து படிக்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். வேறு வந்து கேம் விளையாடுறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே உங்களுக்கு வந்து லாக்ட் சிஸ்டமாக தான் இருக்கும். சரி, அண்ட் ஆல்சோ உங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.7 இன்ச்சஸில் இருக்குது. பேட்டரி சைஸ் இது வந்து அவ்வளோ தேவையில்லை. டேபை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் யாராச்சும் உங்களுக்கு வந்து நீட் படிக்கிற மாதிரி இருக்கேன், நான் இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பேட்சாக இருக்கும். ஓகே, லாஸ்ட்டு ஒரு கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் இந்த பேட்ச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே எல்லா ஆக்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வீடியோஸ், ரெக்கார்டட் வீடியோஸோட ஆக்சஸ் கிடைக்கும், மெட்டீரியல்ஸோட ஆக்சஸ் கிடைக்கும், அண்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களால் அப்பியர் ஆக முடியும். ஓகே, ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். என்னென்னா, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னால் வந்து என்னோடய போர்டு எக்ஸாமையும் ப்ளஸ் வந்து என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை வந்து என்னால் இப்போ டார்கெட் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து உங்களோட கொஷனாக இருக்கும். விச் மீன்ஸ் நமக்கு அதுக்கு தான் ஒரு ரொட்டீன் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
எஸ் கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த பிளானிங் அப்படின்றது வந்து நமக்கு லைஃப்பில் எப்போவுமே ஒரு பிளானிங் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் கோ வித் த ஃப்ளோவில் போவேன் லைஃப்லனா, அதுவும் ஒரு வே ஆஃப் லைஃப் தான். அதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. சில பேருக்கு அதுவும் ஓகேவாக இருக்கும் ஃப்ளோலேயே நம்ம போகிறது. பட் மோர் ஓவர் ஆல்வேஸ் இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அ பிளான். ஒரு பிளான் நம்ம கையில் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப 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 நம்ம கான்ஷியஸாக நம்ம லைஃப்பை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம லைஃப்பை நம்ம தான் டிட்டர்மின் பண்ணணும். கரெக்டாங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த எப்போவுமே நீங்கள் நம்ம ஒரு நாளை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஒரு நாளை நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணும், நம்ம ஒரு நாளையில் எவ்வளோ நேரம் தூங்கணும், நம்ம ஒரு நாளையில் வந்து எவ்வளோ யார் கூட நமக்கு எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்றதுமே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டைமை வந்து எண்ணி பார்த்து செலவழிக்கிற நேரத்தில் நம்ம இருக்கும். ஏன்னா அது வந்து இதுதான் நம்மளோட ப்ரைம் டைம். நம்ம இந்த 11th 12th ஒரு கோர்ஸ் நம்ம என்ட்ராகிறது வரைக்கும் இருக்கிற டைம் வந்து ரொம்ப 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 ப்ரைம் டைம். ஓகே, தேவையில்லாத எமோஷன்ஸ்க்கு நம்ம வந்து இடம் கொடுத்துட முடியாது. ஓகே, ஸோ யூஸ்வலாக என்னென்னா, நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சுட்டே இருக்கீங்க, நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன என்னென்னா, உங்களோட டைம் டேபிள் எப்படி இருக்குமோ, காலையில் 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க, ஈவினிங் வந்து ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கோங்க தனியாக. ஓகே, நீங்கள் ஸ்கூல் போகாமல் உங்களோட ஸ்கூல் நேரத்தை தவிர்த்து காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 4 மணி நேரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த காலையில் 2 மணி நேரம் அப்படின்றது வந்து ஒரு 5:30 to 7:30. இந்த 5:30 to 7:30 அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான டைம் தான். மனுஷனால் காலையில் எந்திரிச்சிடலாம், கஷ்டப்பட்டு கூட எந்திரிச்சிடலாம். ஆனால் முழிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைமை வந்து நம்ம எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா, சில பேர் காலைல படித்தா புதுசாக படித்தோன்னா நமக்கு வந்து மனசில் நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து காலைல படித்தா தூக்கமாக வரும். ஸோ அந்த மாதிரி பீப்புளாக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் மார்னிங் டைமை வந்து நம்ம ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான பிளானாக இருக்கும். ஓகேங்களா, காலையில் எந்திரிச்சினது நம்ம முன்னாடி நாள் படித்தது, நம்ம ஸ்கூலில் படித்தது, நம்மளோட ஹோம் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 5:30 to 7:30 நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும் அந்த டைமில். அண்ட் ஆல்சோ 7:30 மேலே நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பிடலாம். ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்கூல் நடக்கிற விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங் வாங்க. ஈவினிங் வந்துட்டு 6 to 10 அப்படின்றது வந்து உங்களோட ப்ரைம் டைமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த 4 மணி நேரத்தை வந்து என்னது, யார் என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு டிவியேஷனுமே இல்லாமல் நம்மளோட எக்ஸாம் ஓரியன்டான விஷயத்தை, நீங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியா இருந்தாலும், இல்லை ஒரு ஜே எக்ஸாமுக்கு நீங்கள் ஆப்ட் ஆகிற மாதிரியா இருந்தாலுமே, அதுக்குண்டான போர்ஷன்ஸ், அதுக்குண்டான சிலபஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ ஒரு நாளை நான் எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து சொல்ல போகிறோம். ஸோ மோரோவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டே இது வந்து நீங்கள் ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லீவ் கிடச்சிருச்சு, ஒரு குவார்டர்லி எக்ஸாம் லீவ் கிடச்சிருச்சு, ஒரு ஹாஃப்லி எக்ஸாம் லீவ் கிடச்சிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு நாளை நம்மளால் எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ஏன்னா ஒரு 4 மணி நேரம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நமக்கு ஒரு 24 மணி நேரம் கையில் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட டார்கெட் என்னன்னா, மினிமம் இது நான் சொல்கிறது வந்து ஒரு 10 மணி நேரத்தை நம்ம எடுத்து பேச போகிறோம். இந்த 10 மணி நேரத்தை நான் ஹானஸ்ட்டாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டைமை எப்படி நம்ம அலோகேட் பண்ண போகிறோம்? எப்படி அலோகேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் என்னன்னா 10 மணி நேரம் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்ன, ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். கண்டிப்பாக தூக்கம் இல்லாமவா? ஓகே, ஸோ தூக்கம் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 7 மணி நேரம், மினிமம் ஒரு 7 hours நம்ம தூங்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 8 hours 9 hours நீங்கள் தூங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நம்ம ஆனால் இதை விட என்ன முக்கியமாக, இந்த 10 மணி நேரம் படிக்கிறது நமக்கு முக்கியம். ரீசன், இப்போது இந்த மாதிரி நம்ம டைமை ஃபஸ்ட் நம்ம 10 மணி நேரம் படிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போ இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 AM ஆரம்பிக்குங்க. ஓகே, நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறத வந்து லிசன், நம்ம இந்த டைமில் எந்திரிச்சா மட்டும்தான். அதாவது காலையில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறது வந்து நமக்கு பயாலஜிக்கலாகவும் நமக்கு நிறையாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஓசோன் வந்து நம்ம மண்டை பக்கத்தில் இருக்குமா, ஓகே, ஸோ தட் நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. பட் நான் பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறாங்க, ஏர்லியராக அவங்க எந்திரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏர்லியராக எந்திரிக்கிறனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் நான் பார்த்த அளவுக்கு எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வந்து புக்ஸ் படிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து காலையில் ஏர்லியராக அவங்க எந்திரிக்கிறாங்க. இந்த 2 ப்ராக்டிஸ் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன் என்னன்னு தெரில. ஓகே, சொல்லி வச்சா அப்படி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. பட் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே என்ன. ஸோ காலையில் என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் வெள்ளனை எந்திரிப்போம். ஒரு 5:30 ஒரு 5 o'clock நம்ம எந்திரிச்சு பார்ப்போம். உங்களால் எந்திரிக்க முடியாட்டினா ஒரு 21 நாள் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 21 days மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 21 daysக்கு நீங்கள் அதுக்கு மேலே உங்களால் எந்திரிக்க முடியாட்டினா விட்டுருங்க. ஓகே, இதில் நான் ஏன் அந்த 21 days நான் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம ஒரு ப்ராக்டிஸ், நம்ம ஒரு ஹேபிட் நம்ம வந்து அதில் ஒரு ஹேபிட்டை நம்ம கொண்டு போனோம்னா ஒரு 24 நாள் ஆச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்ம வந்து அது கூட இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ஒரு 21 days நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு அது செட் ஆகிக்கும். நம்ம வந்து நம்ம பயாலஜிக்கு வந்து அது டியூன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலையில் வெள்ளனா எந்திரிச்சிடலாம். இப்போது நமக்கு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும்
ஒரு ஸ்லாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லாட்டில் நமக்கு என்ன செய்ய போகிறோம், படிக்கிறது தான். ஓகே, ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்து நம்ம படிக்க போகிறோம் 2 மணி நேரம். இதுக்கடுத்து ஒரு 7 மணி நேரம் 7 மணிலேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9 o'clockலேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சு 9 o'clockலேருந்து நமக்கு ஒரு 12 PM வரைக்கும் இன்னொரு ஸ்லாட். ஓகே, இது வந்து ஸ்டடி 2, இது ஸ்டடி 1. இது நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னா நமக்கு இன்னொரு 3 மணி நேரம் கிடைக்கும். ஓகே, ஸோ 12 மணி வரைக்கும் போதும். 12 மணி வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் என்னது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போ வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம ஒரு 3 மணி வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் லைட்டாக தூங்குங்க, கொஞ்சம் டிவி பாருங்கள், கொஞ்சம் ஃபோன் பாருங்கள், விளையாடுங்க, வெளியில் போய் கொஞ்சம் விளையாடுங்க, நிழலாக இருந்துச்சுன்னா விளையாடுங்க, உச்சி மதியானத்தில் போய் விளையாடாதீங்க. இப்போது இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடியை எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 3 PMலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 PMலேருந்து நமக்கு 7 PMக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உட்காந்து அட்டஸ்டச்சு உட்காந்து படிக்க போகிறோம். இதுதான் பயங்கரமான ஒரு ஸ்டடி டைமாக இருக்க போது. உங்களுக்கு எவ்வளோ முழுசாக 4 மணி நேரம் கிடைக்க போகுது. இந்த 4 மணி நேரமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். ஸோ 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். 7 மணிலேருந்து ஒரு 1 மணி நேரம் மட்டும் நம்ம பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ 7 to 8 நமக்கு எடுத்துக்கோ. 1 மணி நேரம் இல்லை, நீங்கள் 2 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. ஸோ 7 to 8, 8 to 9 கூட எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அகைன் நமக்கு எங்கே உட்கார போனோம், ஒரு 9 PMலேருந்து 10 PMக்கு நமக்கு மறுபடியும் உட்கார போகிறோம். ஓகே, ஸ்டடி 4. ஓகே, இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 hour கிடைக்குது. சரிங்களா? ஓவரால் நம்ம பார்த்தோம்னா ஸோ 3, 5, 9, 10 ஒரு 10 hours நம்ம கவர் பண்ணியாச்சு. இது நான் மினிமம் ஹவர்ஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மினிமம் ஹவர்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு பெட்டர். ஓகே, இப்போது எனக்கு என்னென்னா நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ்வலாக இப்போ நான் பர்சனலைஸ்டாக நீங்கள் ஒரு டைம் டேபிள் கல்டிவேட் பண்ணணும்னா ஜஸ்ட் லிசன். நீங்கள் எப்போவுமே ஒரு 1 hour வந்து ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. 1 hour நீங்கள் ரிவிஷனுக்கு எடுக்கிறது முக்கியமான விஷயம். 1 hour நம்ம ரிவிஷனுக்கு மட்டும் எடுத்துக்கிறது முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து 7 மணி நேரத்தை தூக்கத்துக்கு ஒதுக்கிடுங்க, 1 மணி நேரம் ரிவிஷனுக்கு மட்டும் ஒதுக்கிடுங்க. பேலன்ஸ் இருக்கிற நேரத்தை வந்து நம்ம படிக்க போகிறோம். அந்த படிக்கிறத வந்து நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மேக்கப்பாக இருக்கும். உங்களோட டைம் டியூரேஷனை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு நாள் முழுக்க கிடச்சிச்சு உங்களுக்கு ஒரு ஹாலிடேவை நீங்கள் எப்படி நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஹாலிடே நம்ம என்ன படிக்க போகிறோம்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க போகிறோம். இல்லைன்னா உங்களோட போர்டு எக்ஸாம் படிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை, படிங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, இப்போது நம்ம ஒரு ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தாங்கன்னா இப்போ நமக்கு ஒரு நாளில் நம்மளால் எத்தனை சப்ஜெக்ட் படிக்க முடியும்னா லிசன், ஒரு சப்ஜெக்ட் நம்மளால் படிக்கிறது வந்து ஓகேவாக இருக்கும். ஓகே, ஒரு நாளில் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ப்ளஸ் நம்ம படிக்கிற சப்ஜெக்டில் இருந்து செல்ஃப் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படித்ததில் ஃபஸ்ட் நம்ம ஒரு செல்ஃப் டெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எய்தர் அது வந்து PYQவாக இருக்கட்டும், இல்லை ப்ரீவியஸ் கொஷின் டாபிக்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ அவங்க வந்து எந்த விதத்தில் டைப்ஸ் ஆஃப் கொஷின் வந்து கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பயாலஜி படிச்சுட்டாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளையில் ஒரு சப்ஜெக்ட் படிங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம ஒரு நாளையில் ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்க முடியும். ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த 4 மணி நேரத்தை ஒரு சப்ஜெக்ட் உட்காந்து படிங்க. அந்த சப்ஜெக்ட்டை படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ப்ரீவியஸ் கொஷின் இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற கொஷின் பெட்டர் என்னன்னா கேட்பேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீவியஸ் கொஷினை பாருங்கள். மொதல் சப்ஜெக்ட் படிங்க, புக் பேக் கொஷினை சால்வ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கொஷனுக்கு வருவோம். அதுக்கடுத்து அந்த பழைய கொஷின் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம் அது எந்த மாதிரி கொஷின் அவங்க கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ இயர் பை இயர் வந்து உங்களோட கொஷின்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். ப்ளஸ் நம்ம செஞ்ச தப்பையும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? அண்ட் ஒரு நாளுமே நமக்கு ரிவிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஹோல் டே உங்களுக்கு கையில் கிடச்சிச்சுன்னா அந்த ஹோல் டேவை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாளில் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹோல் டே இருக்குது, ஒரு நாள் முழுக்க இருக்குது, 10 மணி நேரம் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களால் 4 சாப்டர் நீங்கள் எடுத்து பேசணும். 4 சாப்டர் நாங்கள் படிக்கணும். இல்லை நான் 2 சப்ஜெக்ட் படிக்க ஆசைப்பட்றேன்னா நீங்கள் ஒரு 2 சாப்டர் நீங்கள் எடுத்து பேசணும். 2 சாப்டர் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை நான் 4 சப்ஜெக்ட் நான் படிக்க போகிறேன், 4 சப்ஜெக்ட் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சாப்டர் படித்தா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் கவர் பண்ண முடியும். இல்லை சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நாளையில் வந்து அந்த 1:4 தான். ஓகே, நீங்கள் சாப்டர் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் வந்து 4 சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் ஒரு சாப்டர் படித்தா போதும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் ஒரு சப்ஜெக்ட் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் இருந்து நீங்கள் ஒரு 4 சாப்டர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு படிங்க. அண்ட் ஆல்சோ அதில் 4லேருந்து ஒரே ஒரு சாப்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். லிசன், அதுக்கடுத்து நமக்கு இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அந்த ஆமை முயல் அந்த கதை சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, நிதானமாக போகணும். அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டடாக நம்ம ப்ராப்பரான ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்றத விட ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது வந்து ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு எனக்கு அதில் பெருசாக ஸ்மார்ட் ஒர்க் இருக்குது தான் செய்ய நம்ம கண்டிப்பாக வேணும் தான். பட்
அந்த கிளாரிட்டி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ணவே கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக வேணும். நம்ம என்ன படிக்கிறோம், எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றத விட நமக்கு எப்படி படிக்கிறோம் அப்படின்றது நமக்கு மேட்ரு தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நிறுத்தி நிதானமாக படிக்கணும். படித்ததை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்காக ரிவிஷனும் நமக்கு கண்டிப்பாக வேணும். கரெக்டுங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம படிக்கணும். நிறைய நல்லா ஒரு ஷெடியூல் போட்டு நம்ம படிக்கிறது ஓகே. டெய்லி ரிவிஷன் அப்படின்றது முக்கியம், வீக்லி ரிவிஷன் அப்படின்றது முக்கியம், அண்ட் ஆல்சோ மந்த்லி ரிவிஷன் அப்படின்றதுமே நமக்கு முக்கியம் தான். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி படிக்கிறது தான் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாளுமே உங்களுக்கு டே எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ப்ரஷ்அப் அப்படின்றது என்னது, பல்ல வளர்க்குறது கிடையாது. இது வந்து உங்களோட மைண்ட் வந்து டியூன் பண்ணுறதுக்காக ரிவிஷன். இது கைண்ட் ஆஃப் ரிவிஷன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு ரிவிஷன் மாதிரி இதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட். இதுதான் உங்களோட ஒரு டெய்லி ரொட்டீனாக இருக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, வீக்லியுமே உங்களுக்கு என்னது ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அண்ட் ஆல்சோ மந்த்லியுமே ஒரு டே ஒரு 2 to 3 டேஸ் வந்து ஒரு 2 days எடுத்துக்கோங்க. அந்த 2 days எடுத்து நீங்கள் அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் படித்தது ஃபுல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், ரீகால் பண்ணி பார்த்துடணும். ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நான் பேச நினச்சது எல்லாத்தையும் பேசிட்டு, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பற்றின ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்கணும்னு தான் நினச்சிக்கிறேன். ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்றது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நீட் ரிப்பீட்டருக்கும் ஒரு ரீரிப்பீட் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நான் பார்க்குறேன். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 தான் உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸை அஃபோர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு டேப்லெட்டும் உங்களுக்கு டேபும் ஒரு மெட்டீரியலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 25,000க்கும் கீழே தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு கோர்ஸே ஆஃபராக இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைவ் செஷன் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும், உங்களுக்கு பர்சனலைஸ்டான மென்டர்ஸாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமான நிறைய டெஸ்ட் சீரிஸ்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆல் இண்டியா டெஸ்ட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் நான் டவுட் இருந்துச்சு, ஏதாச்சும் எனக்கு இதில் எப்படி நான் ஜாயின் பண்ணிக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸை நான் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்னோட சிப்ளிங்ஸை நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், யார்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். 8129000700. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மென்டர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்காங்க. அவங்க வந்து உங்களை வந்து பயங்கரமாக கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு என்னால் மொத்தமாக கட்ட முடியாது, நான் வந்து கொஞ்சமாக கட்டுறேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. லிசன், இது வந்து ஆல் அபவுட் உங்களோட ஃபாஸ்ட் ட்ராக்கோட பேட்சோட ஆஃப்லைன் பேட்ச். எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு செட் ஆகலை. நான் வந்து பயங்கரமாக என்னது டிவேட் ஆகிறேன். எனக்கு வந்து நான் ஆஃப்லைனில் வந்து நான் ஒரு லைவ் கிளாஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அதுவுமே அவைலபிளாக இருக்குது. எங்கெங்கன்னா எங்களோட சென்டரில் 3லையுமே திருச்சி, திருநெல்வேலி, எனக்கு கோயம்புத்தூர் 3 சென்டர்லையுமே உங்களுக்கு வந்து பேட்சஸ், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 30,000 தான். 29,500 தான் இருக்குது. ஸோ அதுவுமே அஃபோர்டபுளாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் ஆல்சோ எங்ககிட்ட எந்த நம்பிக்கையில் வரது அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள வந்து ஒரு 2,000 டாக்டர்ஸை வந்து டாக்டர்ஸ் குவாலிஃபை, அதாவது நீட் எக்ஸாம்ஸை வந்து அவங்க கிளியர் பண்ண வச்சுருக்காங்க. அதாவது டாக்டர் படிக்கிறதுக்கான நீட் எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் கிளியர் பண்ண வச்சுருக்கோம். இது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பிக்கையில் நீங்கள் யூ கேன் ஆல்சோ அவைல் த பேட்சஸ். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்களை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த ஜஸ்ட் சிபிஎஸ்சி 11th and 12th சேனலை வந்து ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துடும். ஸோ தட் சோஷியல் மீடியா லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டேட். ஸோ நம்ம நீட் படிக்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த May 3 அப்படின்றது வந்து இந்த வருஷத்துக்கு முக்கியமான நாள். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். டைம் வந்து ஓடுறதே தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் இந்த செஷனே இருக்குது. அந்த செஷன் நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்றத வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு லாஸ்ட்டு டேக்காக இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.